பிரைஸ் பீ டு காட். இந்த நாளிலும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையாக பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம வாசிக்க போகிறோம். பிரசங்கி 12:1. நீ உன் வாழ்வு பிரயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அதோடு கூட சேர்ந்து 7ஆம் வசனமும் கூட பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாழ்வு பிரயாத்திலே நினை என்று சொல்லி வேதத்துல கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். சரி, இந்த நாளிலும் கூட நாம வாலிபர்களுக்காகவும் இந்த வாலிப சமுதாயத்தை பிசாசு எப்படியெல்லாம் தந்திரமாக அவர்களை பிரித்து தன் வசப்படுத்தி கொண்டான்ற சில காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேசி நாம ஒன்றாய் சேர்ந்து வாலிபர்களுக்காக நாம இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். இல்லையா? இந்த வாலிப பிரயாணத்துல நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிருஷ்டி கர்த்தரை நினைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சரி, இன்றைக்கும் உங்க வீட்டுல வாலிப பிள்ளைகள் இருப்பார்களானால் அவர்களுக்கு இந்த செய்தி அவங்க காதுகளுக்கு போகும்படி செய்யுங்க. அது மாத்திரமல்லாம அவர்களுக்காக நாம ஜெபிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம இன்றைக்கு நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குன்றது நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த நாளுக்கு தலைப்பதான் வச்சிருக்கிறேன், வாலிபமும் விஞ்ஞானமும். இன்றைக்கு வாலிபமும் விஞ்ஞானமும் சேர்ந்துதான் இந்த கடைசி நாட்கள்ல ஐக்கியப்பட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கு, இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கு, அப்புறம் விஞ்ஞானம் இன்றைக்கு நமக்கு சாதகமா இருக்கா இல்ல நமக்கு அதுவே ஒரு ஆபத்தான ஒரு செயல்முறையா இருக்கான்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம தியானிச்சு நாம செபிக்க போகிறோம். சரிங்களா? சரி, அதற்காக தான் இன்றைக்கு ஆதார வசனமாக இந்த பிரசங்கி 12:1 எடுத்திருக்கிறேன். நான் வாலிப பிரயாணத்துல நாம் யாரும் நினைக்கணுமா? சிருஷ்டி கர்த்தரை நினைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, சங்கீதம் 119:9 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 119:9 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். எதனால் சுத்தம் செய்ய முடியும் நம்முடைய வழிகளை? நாம அவருடைய வசனத்தின்படி நம்மை காத்து கொள்கிறதுனால் தானே. அல்லேலூயா. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் செய்வான்? ஒரு வாலிபனுடைய வழி, ஒரு மனுஷனுடைய வழின்னு சொல்லலாமே. ஒரு மனுஷன் தன் வழியை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு துணையா இருப்பது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வது. அல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் நம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது வேதம் நம்ம சொல்லியிருக்கிறது. நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அதுதான். இன்றைக்கு என் பாவம் போக்கப்படணும் என்று சொன்னால் இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு பாவத்தை போக்குகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் வேதனையான விஷயத்தை பாருங்க. இந்தியாவில் நடக்கிற விஷயத்தை நீங்க பாருங்க. இந்த கும்ப மேலால எத்தனையோ பேர் மரித்து போறாங்க. 30க்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்ட நெரிசல்ல மரித்து போறாங்க. இன்னும் 60க்கும் மேற்பட்டவர் மருத்துவமனையில மோசமான நிலைமையில இருக்கிறாங்க. எதற்காக அந்த இடத்துக்கு போயிட்டு பண்றாங்க தெரியுமா? அங்க இருக்கிற அந்த நதியில போய் அவர்கள் நீராடினா இல்ல ஒரு மூழ்கி எழுந்தா அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த யாத்திரைக்கு போயிட்டு தன் ஜீவனை இழந்து போறதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு வேதனையான காரியங்கள் இந்தியாவில் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்களை நீங்க செய்தியில பார்த்திருப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க. எவ்வளவு வேதனையான விஷயங்கள்ல இதை பார்க்கும்போது உங்க இருதயம் எப்படிப்பட்ட பாரம் அடையுது. இன்றைக்கு நம்முடைய வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை போக்கும் ஒரே பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒன்றுதான். அவர் மனுகுல யாவருக்கும் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறியாதபடிக்கு ஜனங்கள் இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் இடத்துல போயிட்டு நீராடும்படிக்கு ஞானஸ்தானம் பெறும்படிக்கு அவர்கள் புனித நீராடுன்னு சொல்லிட்டு போயிட்டு தன் ஜீவனை இழந்து போறதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு வேதனையான விஷயம். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இதை குறித்தெல்லாம் நமக்கு பாரப்படுத்துறார். ஆவியானவர் துக்கப்படுகிற காரியம் இதுவாக இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து ரட்சகரை ஏற்றுக்கொண்ட நாம இவர்களுக்காக எப்படி நாம ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அப்படி நீங்க பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அழிந்து போற ஆத்துமாக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நாம முக்கியமாக வாலிபரை குறித்து நான் உங்களோடு கூட பேசவிருக்கிறேன். இன்றைக்கு நீங்க செய்தி எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. நேற்று தினத்துல கூட ஒரு செய்தி வந்திருக்கும். என்னன்னா, ஒரு 17 வயது சிறுமியை ஒரு 7 பேரு கொண்ட வாலிபர்கள் கெடுத்து அழித்ததாக நம்ம செய்தியில நம்ம பார்த்தோம். இதுல என்ன விஷயம் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செய்தியில விரிவா போட்டிருந்தாங்க. அந்த 17 வயது பெண், அவ +2 படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, அவ வந்து Snapchat என்ற ஒரு சாஃப்ட்வேர அவ வந்து யூஸ் பண்ற மகளா இருந்திருக்கா. அந்த Snapchatல அது வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து பியூட்டிஃபை பண்றது, அதோட கூட நம்ம வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அ ரிக்வெஸ்ட் குடுக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட் சேட் அங்க ஏற்பாடு பண்ணலாம். இப்படி அந்த Snapchatல ஒரு கான்வர்சேஷன் போது. இப்படி அந்த Snapchat மூலியமாக ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையனோட கூட அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குது. ஒரு வாட்டி அந்த பையன் என்ன பண்றான், 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆட் ஆகுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, "நீ நைட்டு இந்த இடத்துக்கு நீ வான்னு" சொல்லி கூப்பிடும் பொழுது, அந்த பொண்ணும் பாருங்க, அந்த பொண்ணு ஒரு பாட்டி வீட்ல தங்கி இருக்கிறா. அந்த பாட்டிக்கு தெரியாம தான் வெளிய போயிருக்கணும். தெரியாம வெளிய போயிட்டு அந்த அந்த வாலிபர்கள் கூப்பிட்டாங்கன்னு வெளிய போறா. போயிட்டு தான் அவ வீட்டுக்கு மறுநாள் தான் வரா. அவ விசாரிச்சு பார்க்கும்பொழுது, "எங்கம்மா போயிட்டு வந்தேன்னா, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு" சொல்லி இது பண்றாங்க. அந்த பொண்ணு காணாம போனதுனால, அந்த வீட்டார் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லும்பொழுது, அப்புறம் போலீஸ் விசாரிக்கும்பொழுது தான் இவ்ளோ விஷயங்கள் வருது. என்னன்னா, அந்த பொண்ணு அந்த பசங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அந்த பையனோட வீட்டுக்கு அந்த ரூமுக்கு போனாங்க. அங்க போனா அங்க 3 வாலிபர்கள் அதிகமா ஒரு அ 5 வாலிபர் இருக்காங்க. மொத்தம் 7 வாலிபர்கள் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து இரவு ஃபுல்லா கெடுத்ததாக செய்தியில வாசிக்கும் பொழுது, எவ்வளோ வேதனையான விஷயங்கள் பாருங்களேன். அ இது வந்து தொடர்ந்து நடைபெற்றதாகவும் செய்தியில போடப்பட்டிருந்தது. இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது, உள்ள எவ்வளோ உடையுதுல்ல. அப்போ அந்த பொண்ணுக்கு எது வந்து ஒரு கண்ணியா அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு யூஸ் பண்ற அந்த ஃபோன்ல வந்த பிரச்சனை தான். அந்த ஃபோன்ல என்ன இருக்கு? Snapchatல ஒரு விதமான பிசாசின் கிரியைன்னு தான் நான் சொல்ல முடியும். இதுக்கு வேற என்ன பதில் நம்ம சொல்லலாம்? உலக ரீதியா நம்ம பேசணும்னா, நம்ம என்ன வேணா பேசலாம். ஃபோன் யூஸ் பண்றான். ஆனா, அந்த ஃபோனுக்கு பின்னணியில இருக்கிற பிசாசின் கிரியைகள தான் இன்றைக்கு நான் பேசுகிறேன். இதே இன்னைக்கு நான் படிச்ச செய்தியில இன்னொரு விஷயமும் கூட. அதே +1 படிக்கிற ஒரு பொண்ணு. அவ பொண்ணு இது என்ன பண்ணிருக்கான்னா, தன் வீட்டுல ஆ தூக்கு போட்டு இறந்திருக்கிறா. உள்ள போயிட்டு விசாரிச்சு பார்த்தா, அவ டைரியில எழுதியிருக்காளாம், "மை ஹேப்பினஸ், மை டெத்." என் மரணம், என் சந்தோஷம் சொல்லிட்டு எழுதி வைத்து இறந்திருக்கிறா. இதெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது எப்படி நீங்க யோசிக்கிறீங்க? அப்ப பிசாசு பாருங்களேன், நான் சொல்றது ஒரு சில காரியங்கள் தான். இன்னும் நெறைய சுற்றி வாலிபர்களுக்கு விரோதமான காரியங்கள் நெறைய நடந்து கொண்டு தான் இருக்கு. நம்ம போன வாரத்துல நம்ம பார்த்திருப்போம். போன வாரத்துல குழந்தைகளுக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள் எப்படிப்பட்டது? குழந்தைகள் எப்படியெல்லாம் தன் வசப்படுத்திக் கொள்கிறான்றத நம்ம போன வாரத்துல தெளிவாய் நாம பார்த்தோம். இ இன்னைக்கு நாம வாலிபரை குறித்தான கண்டிப்பாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம வாலிப பிள்ளைகள் இருக்கிற ஃபோன பேரண்டா, பிரதரா, சிஸ்டரா நீங்க வந்து உங்க கூட இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய மொபைல் ஃபோன எடுத்து பாருங்க. அவங்க ஃபோன்ல என்னென்ன ஆப்ஸ் இருக்கு, என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு நம்ம வாட்ச் அவுட் பண்ணணும். அவங்க ஃபோட்டோவோ, வீடியோவோ Instagramல பதிவிடுறாங்களான்னு உங்களுக்கு தெரியணும். இந்த ஞானம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் கண்டிப்பாக வேணும். நம்ம நெறைய நேரத்துல WhatsApp போய் செக் பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா, இன்னைக்கெல்லாம் WhatsAppலாம் வந்து வந்து அதெல்லாம் வந்து இன்னைக்கு சாதாரணமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன்ல நெறைய ஆப்ஸ் இருக்கு. ஆப்ஸ் வந்து மறைமுகமான நெறைய விதமான விஷயங்கள் அதுல கொட்டி கிடக்கு. இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈஸியா தெரியுது. அதனால யூஸ் பண்ற ஆப்ல என்னென்னலாம் பண்றாங்க? அவங்க டெய்லி போஸ்ட் போடுறாங்களா? அத நம்ம கவனிக்கணும். கிறிஸ்தவ குடும்பத்தில இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விஞ்ஞானம் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஞ்ஞான டெக்னாலஜியோட முடிவு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்தி கிறிஸ்துவோட கரத்தில போய் கொடுக்கப்பட போகிறது. இன்றைக்கு இந்த உலகமே அந்தி கிறிஸ்துவுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம செய்கிற வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தலைவன் இருக்கிறான். இவங்க இருக்கிற ஒவ்வொரு பிசினஸுக்கு பின்னாலுமே ஒரு ஹெட் இருக்கிறாங்க. இந்த உலகம் முழுவதும் ஒரு பின்னணிக்குள்ள இருக்கிறது. அப்போ இதுக்கு எல்லாமே ஒரு தலைவன், இதுக்கு டெக்னாலஜிக்கு பின்னால இருக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு ஆளுமை இருக்கு. இதெல்லாம் யார் நம்மள ட்ராக் பண்றாங்க. நம்ம கையில இருக்கிற ஃபோன் வந்து ஒரு ட்ராக்கிங் டிவைஸ்ன்னு உங்களுக்கு தெரியும்ல. நம்ம ஒரு புதுசா ஃபோன வாங்குறோம்னு வச்சுக்கங்களேன், அந்த ஃபோன்ல நம்ம என்னதான் பண்றோம், நம்மளுடைய அ இமெயில் ஐடி போடுறோம். அதுல நம்மளுடைய ஃபோன் நம்பர், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பதிவேற்றிருக்குல்ல. அப்போ நம்ம எங்க இருந்து நம்ம ஒரு ஃபோன் பேசுறோம், எங்க போறோம், எங்க வரோம். நீங்க Google மேப்ல டைம் லைன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கெங்கலாம் டிராவல் பண்ணோம்னு சொல்லிட்டு அத ஈஸியா காமிக்கும்.
நான் நேத்து எங்க போயிருந்தேன், எங்க இருந்தேன், எந்தெந்த ஊருக்கு போனேன், எந்த இடத்துல நான் ஃபோட்டோ எடுத்தேன், இப்ப நான் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு புடிச்சது என்ன, என்னுடைய மதம் என்ன, என்னுடைய என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வே ஆஃப் சர்ச் இன்ட்ரெஸ்ட் என்ன, எல்லாமே வந்து என் மொபைல் மூலியமாக ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள முடியும். நான் வாய திறந்து நான் யார், எப்படிப்பட்டவன் நான் சொல்வதை காட்டிலும், என் மொபைல் ஃபோன் நான் யார் என்பதை ஈஸியா அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம ஃபோன் தான் நம்ம இருதயம்னு சொல்லுவேன். நம்ம ஃபோன்ல என்னென்னலாம் இருக்குதோ, அதெல்லாம் இருதயத்திலிருந்து வர காரியங்கள் தான். நம்ம இந்த ஃபோன்ல நெறைய விதமான ஹைட் பண்ணி வச்சிருப்போம்ல. நீங்க நெறைய பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான பாஸ்வேர்ட் போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா, அதெல்லாம் வந்து யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஃபோன்ல ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்ட் போட்டு மறைச்சிருந்தாங்கன்னா, அப்ப ஏதோ ஒரு வில்லங்க அந்த ஃபோன்ல இருக்குன்னு அர்த்தம். அதனால உங்க பிள்ளைகளுடைய ஃபோனு ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு ஃபோன் இருக்கும் என்று சொன்னால், அந்த ஃபோன நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஏதாச்சும் பாஸ்வேர்ட் போட்டிருந்தாங்கன்னா, அந்த பாஸ்வேர்ட் ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லுங்க. ஏன்னா, எந்த வகையிலும் பிள்ளைகள் வந்து எந்த ஒரு பிசாசுடைய கண்ணிக்கும் அவங்க அகப்பட்டு விடக்கூடாது. ஒருவேளை உங்க பிள்ளைகள் கிட்ட ஃபோன் இல்லை என்று சொன்னா, உங்க ஃபோன யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் கூட, உங்க ஃபோன்ல என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். YouTubeல என்ன பார்க்குறாங்க, இல்ல WhatsAppல என்ன சேட்டிங் பண்றாங்க, இல்ல என்னென்ன ஆப் யூஸ் பண்றாங்க. முதல்ல நம்ம ஃபோன்ல என்னென்ன இருக்குன்றத அறிந்து கொள்ளணும். நாமளும் அப்டேட் ஆகணும். முக்கியமா சொல்லணும்னா, ஆஸ் எ பேரண்ட் நாமளும் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற அப்டேட் ஆகணும். எதுக்குன்னா, அப்பதான் நாம பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னு அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் பாடத்தை அதிகமா கத்துக்கிறாங்களோ இல்லையோ, இந்த மாரி விஷயங்கள் அதிகமான ஈடுபாடு படுறதுனால, இன்றைக்கு நாமும் இதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. எதுக்காகன்னா, அவர்களை காப்பாற்றுவதற்காக. அல்லேலூயா! நாம ஞானமுள்ள பெற்றோராய் நாம இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. சரி, அப்போ இந்த நாட்களில வாலிபர் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு நம்ம வாலிப பிள்ளைகளை வந்து இயேசு கிறிஸ்துவுகிட்ட நம்ம சமர்ப்பிக்கப்பட வேண்டும். என் வசனம் அதான் சொல்லுது, வாலிபன் தன் வாலிப பிரயாணத்துல சிருஷ்டிகர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த நாயகனாக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா! அதுல நம்ம கவனமா இருக்கணும். அது அப்புறம் முக்கியமா நம்ம பிள்ளைகள் யாரும் இந்த ரீல்ஸ் போடுறோம். இப்ப ரீல்ஸ் போடுற ட்ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ரீல்ஸ் போடாதபடிக்கு பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம ஃபோன்ல வைக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்து ரொம்பவுமே டேஞ்சரா போயிட்டு இருக்கு. இந்த 2025ல அதிகமாக உருவெடுத்தது தெரியுமா? ஏஐ டெக்னாலஜி. சின்ன சின்ன ஆப் மூலியமாக ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோ, ஒரு லைவ் வீடியோவா கூட மாத்த முடியும். நம்ம என்ன வேணா நம்ம முகத்த எடுத்து வேற முகத்த வச்சு நம்ம என்ன வேணா நம்ம வந்து ஃபேக்கான ஒரு வீடியோவ கிரியேட் பண்ண முடியும். இன்றைக்கு உங்களுடைய அந்த அந்த முகத்துடைய அமைப்ப வச்சுட்டு நம்மள அந்த தோற்றத்தை எவ்ளோ ஆபாசம் வேணாலும் மாற்ற முடியும். யார் கூடவோ நம்ம தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில கூட இன்றைக்கு தள்ள வைக்கிறதுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் அவ்வளவு ஈஸியா வளர்ந்திருக்கு. அப்போ நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலயும், எந்த ஒரு போஸ்ட்டையும் நீங்க போடாதீங்க. அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். நாம தேவ பிள்ளையா செய்யவே கூடாது. அது மற்றவர்கள் செய்யறாங்க. அவங்க செஞ்சுட்டு போட்டும். அவங்களுக்கு சத்தியம் தெரியாதவர்கள். நாம் அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனா, விசுவாசி குடும்பத்தாரை நாம இப்படி செய்வோம் என்று சொன்னால், பிசாசு நம்மள தான் அவன் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாம எப்படியாவது கர்த்தரை விட்டு பின்னோக்கி போகணும். நம்மளை உலகத்துக்குள்ள இழுத்து நம்ம உலகத்தின் பிடி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அதனால நாம எச்சரிக்கையா இருக்கணும். அதனால நீங்க என்ன பார்க்குறீங்கன்றதுல கவனமா இருங்க. உங்க பிள்ளைகள் எத பார்க்குறாங்கன்றதுல கவனமா இருங்க. டிவில எப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறாங்கறதுல கவனமா இருங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஐக்கியம் எப்படிப்பட்டிருக்கிறதுல கவனமா இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படிப்பட்டதா இருக்கு? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்களா? கிறிஸ்துவ ஐக்கியத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு கூட ஃப்ரெண்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் எப்பவுமே ஆலோசனை குடுப்பேன். சொல்லுவாங்கல்ல, "உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன்னு" சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட கூட நம்ம பிள்ளைகளுக்கு ஐக்கியம் இருக்கும் பொழுது, அவர்கள் வழி தவறுவது இல்லை. அதனால ஒரு நல்ல ஆவிக்குரிய எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை தாங்கப்பான்னு சொல்லிட்டு, ஆஸ் எ பேரண்டா நாம ஜெபிக்கணும். அப்போ ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், "ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அறிமுகப்படுத்துங்க. நான் எந்த ஒரு வலையிலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது" சொல்லிட்டு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா! அதனால இந்த வாலிப பிரயாணத்துல நம்ம கர்த்தரை தான் நினைக்க வேண்டுமே தவிர, வேற எந்த ஒரு உலக காரியங்களையும் ஒரு வாலிப பிள்ளை நினைக்கக்கூடாது. அல்லேலூயா! வாலிபம் இயேசுவுக்காக. மை மை லைஃப்
பிலாங்ஸ் டு ஜீசஸ், மை ஹார்ட் பிலாங் டு ஜீசஸ் சொல்லி அறிக்கை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்பவும் நேசிக்கிறாரு. உங்களை கொண்டு தான் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறாரு. விசுவாச அறிக்கை செய்யுங்க. நான் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஐ ஆம் பிளஸ்ட், ஐ ஆம் சைல்ட் ஆஃப் காட், ஐ ஆம் கைண்ட், ஐ ஆம் கிரேட், ஐ ஆம் ஹெல்ப்ஃபுல், ஐ ஆம் அனாயிண்டட், ஐ ஆம் ஃபர்கிவன் சொல்லி விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்ல, நம்மோடு கூட இருக்கிறார்ல. என் வாலிபம் இயேசுவுக்கானது, என் அழகு இயேசுவுக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நம்மளுடைய ஒவ்வொரு அசைவும் இயேசுவுக்காக இருக்க வேண்டும். உங்க வாலிப பிரயாணத்துல இயேசு கிறிஸ்துவை நினையுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம், அதில் சொல்லப்பட்டிருக்கு. வாலிபர்களை குறித்தான வார்த்தைகளை கவனிங்க. வாலிபர்கள் எதை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13, 14 வாசிக்கட்டுமா? பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்தீர்களானால் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் வாலிபருக்கு சொல்றாரு, வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அதே 14ஆம் வசனத்தில் நடுப்பகுதியில், வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. பிள்ளைகளுக்கு, பிதாக்களுக்கு, வாலிபர்களுக்கு சொல்லிட்டு ஆலோசனையை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே முக்கியமா நாம வாலிபரை குறித்து இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ வாலிபரை குறித்தான வார்த்தை என்ன தெரியுமா? இங்க பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ வாலிபர்கள் யாரை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பொல்லாங்கான பிசாசை ஜெயிக்கும்படிக்கு நம்ம ஆளாக வேண்டுமா? இன்றைக்கு பொல்லாங்கன் யார்? யார் அந்த பொல்லாங்கன்? அவன் தான் சத்துரு. சத்துருவை ஜெயிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யாரால சத்துருவை ஜெயிக்க முடியும்னு பார்த்தா, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக, தன் இளவயது நாயகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பொல்லாங்கானை ஜெயிக்கிறதுக்கான ஆளுமை, அதிகாரம் அவர்கள் கைகளில் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு உங்க இருதயத்துல இயேசு கிறிஸ்து நாயகரா இருக்கிறாரா? இன்றைக்கு உங்க இருதயத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறீங்களா? அப்படி உங்க இருதயத்துல இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று சொன்னால் அவருடைய ஆளுமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அவர்களுக்கு கொடுத்த அதிகாரம் இருக்கிறது. விசுவாச நிமித்த சத்திய ஆவியின் நிமித்தமாக பரிசுத்த ஆவி நீங்க பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்குள்ளாக உங்களை பலப்படுத்தி சாத்தானை கட்டும்படிக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு முதலாவதாக அந்த வசனம் சொல்லுது, வாலிப பிரயாணத்தில் சிருஷ்டி கர்த்தரை நினை. ஏன்னா ஏன் நினைன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, வாலிப பிரயாணத்துல பொல்லாத நினைவுகள் உங்க இருதயத்துல வரும். ஹார்மோன்ஸ் வேற பக்கமா போகும்பொழுது, ஹார்மோன்ஸ் ஒரு பக்கம் இழுக்கும்போது நம்ம ஒரு புதிய உலகத்தை, ஒரு புதிய காரியத்தை நம்ம பார்க்கும்படிக்கு நம்முடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் இழுக்கப்படும். அந்த நேரத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம நோக்கி பார்க்கும் பொழுது அவர் மேல அன்பு நாம் அதிகரிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு உங்க இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்க. வானத்தையும் பூமியும் பார்த்த சர்வ வல்லமையுள்ள இயேசுவிடம் உங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்க ரட்சிப்பை பெற்றுக் கொள்வீங்க. பரிசுத்த ஆவின் அபிஷேகத்துக்காக காத்திருங்க. ஆவியானவரே, உங்க அபிஷேக மழையால் என்னை நிரப்புங்க. நான் அனாயிண்ட் ஆகணும் அப்பா. நான் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். இயேசுடைய அன்புக்குள்ள என்னை கூட்டி செல்லுங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டு நீங்க ஆவியானவர் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் அந்த ஆவியானவர் உங்கள் மேல அபிஷேகத்தை மழை போல இறங்குவார். அல்லேலூயா. அப்போ உங்கள் பலன் கொள்வீர்கள். இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள் விலகணும்னா, போராட்டங்கள் விலகணும்னா, நோய்கள், சாபங்கள், பலவீனங்கள் விலக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடத்தை ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை என் மேல் அசைவாடுங்க, என் மேல் இறங்கி வாங்க ஆவியானவர் சொல்லி நீங்க அவருக்காக காத்திருக்கும் பொழுது அந்த புது பலனை பெற்றுக் கொள்வீங்க, சந்தேகமே இல்லை. அதனால பரிசுத்த ஆவிக்கு உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட உங்களை பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தினால உங்களை உயர்த்துவார், சந்தேகம் இல்லை. அப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்ட பிறகு நீங்க பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கான பலத்தை அவர் தருகிறார். அல்லேலூயா.
அது 14வது வசனத்துல நடுப்பகுதியில நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும், எப்படி பலதான் சொன்னேன், நம்ம பரிசுத்த ஆவி உள்ள வந்தோம் நம்ம பலவான்களாக மாறிவிடுவோம். பலவானான தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்க வேண்டும். 2வது பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வாழ்ந்த உடனே முதல்ல நம்ம பெற்றுக்கொள்வது தேவ பலன். 2வது வேத வசனத்தால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டுமா? அல்லேலூயா. வேத வசன வார்த்தைகள் அதுதான் ஒரு வெப்பன், அதுதான் கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பட்டயத்தை எடுத்து நாள்தோறும் விதத்தை வாசிக்கிறவர்களாக நாம் கடந்து போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நினைப்பது மாத்திரமல்ல, அவர் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாகவும் பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொண்டவர்களாகவும் அதுவும் சத்திய வசனத்தை நாம் படிக்கிறவர்களாகவும் தியானிக்கிறவர்களாகவும் அதை செயல்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப பாருங்க எவ்வளவு ப்ராசஸ் பார்த்தீங்களா? முதல்ல நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? அப்படி ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்? அத்தனை பேரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களா? பெற்றுக்கொண்டிருப்பீங்களானால் 3வது வேத வசனத்தை நாம எப்படி படிக்க வேண்டுமா, தியானிக்க வேண்டுமா, அதில் பெருகுகளாய் மாற வேண்டுமா? கலங்கமில்லாத பால், அதான் பரிசுத்த ஆவி என்ற வசனம் சொல்லுதுல, கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு கலங்கமில்லாத சுத்தமான பால். அல்லேலூயா. அந்த வேத வசனத்தை நம்ம உட்கொள்ள வேண்டும். அப்போ இந்த வசனம் நம்ம நமக்குள் நிலைத்திருக்க வேண்டுமா? உங்க இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக வேத வசனத்தால் இருதய நிரப்பப்பட்டவர்களாக நாம் இருக்கும் பொழுது பொல்லாங்கனை நாம் ஜெயிக்க முடியும். உங்களால ஜெயிக்க முடியும். வேத வசனத்தை நம்ம உள்ள இருக்கும்போது வசன வார்த்தைகள் இருக்கும் பொழுது நம்ம வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜெபம், ஜெப ஆவி நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கும். அப்போ நம்ம வல்லமையாய் ஜெபிக்கப்படும் பொழுது சத்துருவின் திட்டங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். அல்லேலூயா. அப்போ வாலிபர்கள் யார் என்று சொன்னால் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்காக எழுப்பப்பட்டவர்கள் தான் வாலிப பிள்ளைகள். ஆனா இன்றைக்கு பாருங்க, அதே பொல்லாங்கன் தான் இன்றைக்கு வாலிபர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். வசனம் சொல்லுது, வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பிசாசு ஜெயிக்க வேண்டிய வாலிப பிள்ளைகளை இன்னைக்கு பாவத்துல கட்டப்பட்டு அமர வைத்திருக்கான். எவ்வளவு வேதனையான விஷயம் இல்ல? இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறாங்க. இந்திய தேசம் தான் அதிகமான ஜனத்தொகையில இருக்கிற தேசம் இந்திய தேசம் தான். உலகத்துல அதிகமான ஜனத்தொகை உள்ள நாடு எது தெரியுமா? இந்திய நாடு தான். சைனா இல்ல, நம்ம நாடு தான் முதன்மையா இருக்கு. இந்த இந்திய தேசத்துல அதிகமான மக்கள் தொகை அதிகமான பேர் யார் தெரியுமா? வாலிப பிள்ளைகள் தான். அதனால பிசாசு வாலிப பிள்ளைகள் மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறான். வாலிப பிள்ளைகளை அடிமை ஜனத்துக்குள்ள எப்படி அடிமைப்படுத்துறான் தெரியுமா? போதை வஸ்துக்கள் மூலியமாக. இன்னைக்கு போதை வஸ்துக்கள் இந்தியா ஃபுல்லாவே அது உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் இருந்து குழந்தைகள் வாலிப பிள்ளைகள் இருக்கும் சாப்பிடும்படியான காரியங்கள் இன்னைக்கு சாக்லேட்ல இருக்கு, பிஸ்கெட்ல இருக்கு, ஐஸ்கிரீம்ஸ்ல இப்படி தேவையில்லாத காரியங்களை பிள்ளைகள் போதைப் பொருள் ஆகும்படிக்கு இன்னைக்கு பிசாசு பல வகையில போதை வஸ்துக்களை விநியோகஸ்து பண்ணி கொண்டிருக்கிறான். ஏன்னா வாலிப பிள்ளைகளை தொட்டுட்டான்னு வச்சுங்களேன், தேசம் முழுவதும் கரைப்பட்டு விடும். இந்த செய்தியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நம்ம கடையில போகும்போது நியூஸ் பேப்பர்ல ஒட்டிருப்பாங்க பார்த்தியா, வெளி விளம்பரத்துல. அதுல ஒரு ஜூனியர் விகடன் நினைக்கிறேன். அதுல ஒரு கவர் பேஜ் என்னன்னா, போதையில் இந்தியா. அந்த வார்த்தை எனக்கு அப்பப்போ ரிமெம்பர் ஆகும். நம் தேசத்தின் மேல டைட்டில் எப்படி தெரியுமா? போதையில் இந்தியா. இந்தியாவே போதையில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு வேதனையான காரியம். இன்றைக்கு நாம சொல்லணும்னோ, இந்தியா போதையில் இல்லை, இந்தியா இயேசுவுக்காக. அல்லேலூயா. இந்தியா இயேசுவுக்காக, இந்தியா இயேசுவுக்காக, இந்திய ஜனங்கள் இயேசுவுக்காக, வாலிப பிள்ளைகள் இயேசுவுக்காக. இந்தியா போதையில் இருக்காது. இந்தியா இயேசுவுக்காக இருக்க போகுது. இந்தியர்கள் எல்லாரும் பரலோகத்துல வாசம் செய்ய போறாங்க என்று நாம செபிக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம வாலிபராய் இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்காக நான் செபிக்கிறேன். வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக நாம செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆஸ் எ பேரண்டா, ஒரு விசுவாசியா வாலிபர்களுக்காக நாம அதிகமாய் செபிக்கணும். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் பலவிதமான போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்றாங்க. புகை பிடிப்பது, அப்புறம் கஞ்சா அடிப்பது, பலவிதமான நிறைய விதமான காரியங்கள் இன்றைக்கு வந்திருக்கு. அதெல்லாம் பிள்ளைகள் எடுத்துக்கொள்றாங்க. அதனால அவங்க மதி மழுங்கி போயிடுறாங்க. புத்தி அவங்களுக்கு இல்லை.
பெற்றோர் கண்டிக்கும் பொழுது பெற்றோரை எதிர்த்து அடிக்கும்படிக்கு, கொலை செய்யும்படிக்கு இன்னைக்கு வாலிபர்கள் துணிகரமாய் போறாங்க. அவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த நாளில மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் வாலிபர்களுக்காக செபியுங்க. நம்ம வீட்டுல எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அதிகமாய் செபியுங்க. நம்ம வீட்டுல கிறிஸ்தவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறாங்க? நம்ம பிள்ளைகள் பலவீனப்பட்டு இருக்கிறாங்களா? சோர்ந்து போய் காணப்படுறாங்களா? நம்ம பிள்ளைகளை படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுக்கிற நீங்க, படிப்புக்காக உலக காரியங்களுக்காக அழைத்து அவங்களுக்கு கண்டிப்பு சொல்லுற நீங்க, பரிசுத்த ஆவிக்காக, பரிசுத்தமுள்ள தேவனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள்? நம்ம பிள்ளைகள் மேல நம் கண்களை வைத்து நம்ம அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும். சிறு பிள்ளைகளை வீட்டில் அமர செய்யாதீங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படிக்கு தேசத்துக்குள்ள அனுப்புங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. என் பிள்ளை இயேசுவே உங்களுக்காக நான் வளர்க்கிறேன்ப்பா, என் பிள்ளை உமக்கு சாட்சியாக அவங்க வளர்க்கப்படணும்னு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. என் வாலிப பிள்ளைகள் இயேசுக்காக எழும்பணும், அவர்கள் சாட்சியாய் வாழணும், பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி என் பிள்ளைகள் இருக்கணும், அந்நிய பாஷையில் என் பிள்ளைகள் ஜெபிக்கணும், வேத வசனத்தை எடுத்து என் பிள்ளைகள் தியானிக்கணும், வசனத்து நிமித்தம் என் பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகக்கூடாது, வசனத்தை தைரியமா பிரசங்கிக்கிற பிள்ளைகளாக எழும்பணும்னு சொல்லி பெற்றோர் நாம பிள்ளைகளுக்காக உத்தரவாதத்தோடு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? தேவன் நம் தேசத்தின் மேல மனம் இறங்குகிறார். நம் தேசம் போதைக்குள்ள இருக்கிறது இவ்வளவு வேதனையான காரியங்கள். இதுக்கு பின்னால நிறைய விதமான அதிகாரிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு போதையில தான் நிறைய விதமான சம்பாத்தியம் இருக்கு. மதுவினால தான் இன்றைக்கு மது பாட்டில் இன்னைக்கு எவ்வளவு இது தமிழ்நாடு முழுவதும் இந்த குடி நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ வீடுகள், எத்தனையோ குடும்பங்கள் குடியின் நிமித்தமாக, போதை வஸ்துக்கள் நிமித்தமாக குடும்பங்கள், தேசங்கள் சீரழிந்து கொண்டிருக்கு. அப்ப இன்றைக்கு நாம செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்காக, வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்த பண்ணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் பலவான்களாய் மாறும்படி தேவன் விரும்புகிறார். அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு அடிமைதன நுகங்களாம் உடைக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். வசனத்தின்படி வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, நீங்க எழுதி வைத்திருக்கிறீங்க, என் வாலிப பிள்ளைகள் பொல்லாங்கனை ஜெயிக்கும்படியாக எழுதியிருக்கீங்கப்பா. ஆனா இன்றைக்கோ வாலிப பிள்ளைகள் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியாதபடிக்கு பாவ கட்டல, சாப கட்டல, அப்போ பலவிதமான உபத்திரவத்துல பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளால சில காரியங்கள்ல இருந்து வெளியே வர முடியல, சில இச்சையில இருந்து வெளியே வர முடியல, பாவ பழக்கத்துல வெளியே வர முடியல, காதல் என்ற வலையில இருந்து வெளியே வர முடியல. அப்புறம் பலவிதமான இந்த ஆப், பலவிதமான செயலிகள் மூலியமாக அடாப்டருக்கு வெளியே வர முடியல. அவங்களுக்கு உதவி தேவைப்படுது, யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். உங்களுக்குள்ள இப்பொழுது பாரம் இருக்கும் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்த வேளையில் நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தொழில்நுட்பமானது நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை மாத்திரமல்ல, தேசத்தையே சீரழிக்கும்படியாக இன்னைக்கு தொழில்நுட்பம் வல்லமையாய் மாறிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, அப்பா, இந்த வாலிப பிள்ளைகள் இயேசுவே உமக்கு சொந்தமானவர்கள் அப்பா. அப்பா, பொல்லாங்கன் அவர்களை ஜெயிக்க கூடாது அப்பா. பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிற என் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே விடுதலையாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. போதை வஸ்துக்கள் இருந்து, இச்சையிலிருந்து, பொல்லாத நபருடைய பிடியிலிருந்து என் வாலிப பிள்ளைகள் அப்பா விடுதலையாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, விபச்சாரம், வேசித்தனம், போதை வஸ்துக்கள் ஆண்டவரே, அப்புறம் இன்னும் கொலை முயற்சிகள் ஆண்டவரே, அவர்கள் விரோதமாக எழுப்பப்படுற எல்லா விதமான ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காத போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா தேவனே, போதைக்கு அடிமையா இருக்கிற என் வாலிப பிள்ளைகள் எல்லாம் போதையிலிருந்து வெளியே வரணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு பெற்றோரின் அரவணைப்புல இல்லாதபடிக்கு தனிமையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் மேல தேவ அன்பு இறங்கும்படியாக செபிக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர் அப்பா வாலிப பிள்ளைகளை கண்டு கொள்ளாதபடிக்கு அப்ப உலகத்துடைய ஆதாயத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க அப்பா. ஆனா வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு உலக அன்பிற்காக ஏங்கி பலவிதமான தவறாத பொல்லாத நபர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டு தன் ஆத்மாவை
ஆத்மாவை கெடுத்து கொண்டு இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இயேசுவுடைய அன்பு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மேல பிள்ளைகள் மேல தன் பெற்றோர் அன்பு காட்டும்படியான கிருபையை ஊற்றப்படுவதாக. தேவ ஆவியானவரே, என் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரே மெய்யான தேவனாய், இளவயது நாயகனாய், இரட்சகராய் நீர் தோன்றுவீராக. தன் இருதயத்தை உமக்காக பிள்ளைகள் திறந்து கொடுக்கட்டும் அப்பா. உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக வாலிப பிள்ளைகள் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே அப்பா, தேவனே, என் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது அப்பா. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த நாட்கள் முடிவுக்கு வரட்டும். அவர்களை பிசாசின் பிடியில் போராட்டத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளிடம் அப்பா கட்டுகள் அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா அந்தகார வல்லமை சக்திகளை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறோம் கர்த்தாவே. அப்போ வாலிப பிள்ளைகள் எல்லா மொபைல் அடிமைத்தனம் உடைக்கப்படுவதாக. அப்ப எல்லா விதமான அப்பா சினிமா மோக இச்சைகள் ஆபாசத்தின் பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும். ஆன்லைன் கேம்ல இருந்து விடுதலையாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத உலகத்தோட ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா உங்கள் வாழ்க்கையை அப்பா உமக்கு நேராக திறக்கட்டும் கர்த்தாவே. உம்மை நினைத்து பார்க்கட்டும். இயேசுவே என் உள்ளத்துல வாரும் என்று ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கூப்பிடட்டும் ஆண்டவரே. வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். உம்மோடு கூட ஐக்கியத்துல பலப்படுற பிள்ளைகளாக மாறட்டும் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள கொடுங்க அப்பா. இந்த ஒரு தவறான அப்பா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆவிக்குரிய நண்பர்களை கொடுங்க அப்பா. நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்துல பிள்ளைகள் பங்கு கொள்ள உதவி பண்ணுங்க. நல்ல ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு பிள்ளைகள் போகட்டும். சாட்சி உள்ள ஜீவனை பிள்ளைகள் செய்யட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட பிள்ளைகளா எழும்ப பண்ணுங்க. என் வாலிபர்கள் யாவரும் பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாக அப்பா, அபிஷேகத்தில் நிலைத்திருப்பவர்களாக, வேத வசனத்துல நிலைநிற்கிறவர்களாக எழுபட்டும் இயேசுவின் நாமத்தினால. உடைய வல்லமையுள்ள கரத்திற்குள்ள ஒவ்வொரு வாழ்வை பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா அந்தகார வல்லமைகளும் பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து கிரியை செய்கிற எல்லா போசுகிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கள் வாலிப பிள்ளைகள் மேல உத்தரவாதியா இருந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, இந்த விஞ்ஞானத்தின் மேல உடைய கரம் இருக்கட்டும். அது ஒருபோதும் எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு அப்பா இந்த விஞ்ஞானத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். அது எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. எங்களை ஆளுகை செலுத்தக்கூடாது அப்பா. நாங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒன்றும் எங்களுக்கு தகுதியா இராதுன்னு நாங்கள் சொல்லி கடந்து போக எங்களுக்கு கிருபை செய்தருளும். உடைய வல்லமையுள்ள கரத்திற்குள்ள எங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். முக்கியமாக வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். என் இந்தியா, என் வாலிப பிள்ளைகள் யாவரும் இயேசு கிறிஸ்துவுக்கே சொந்தமானவர்கள். அவர்கள் வாயில இயேசுவே தெய்வம், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் நாயகன் என்று சொல்லுகிற வார்த்தைகள் புறப்பட்டு வருவதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.